வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் திடீர் மோதல், அதிமுக கட்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நம்மளுடைய பார்த்திங்கன்னா கோவையில் நேற்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் நிபுணர்களிடம் பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறார். அதாவது என்னென்னா, நாங்கள் 2019 19.39% வாக்குகள் பெற்று நிலையில் இருந்தோம். ஆனால் தற்பொழுது 20.46% வாக்குகளை பெற்று உள்ளோம் என்றும் கூறியிருக்கிறார். பாஜக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது என்றும், நான் அண்ணாமலையை விமர்சனம் செய்யவில்லை, ஆனால் அண்ணாமலை அதிமுக குறித்து கொஞ்சம் அதிகமாகவே பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அண்ணாமலை அவர்கள் அண்ணா, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை பற்றி குறை கூறி பேசி கொண்டிருக்கிறார். அவர் அரசியல் கொஞ்ச நாள் தான் ஆகிறது. எங்கள் தலைவர்களை பற்றி பேசியதால் தான் பிரச்சனை பூகாம்பரமாக வெடித்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் அண்ணாமலையால் தான் காரணம், முறிவுக்கு காரணம் அவர்தான் என்றும் சுட்டி காட்டியிருக்கிறார். மேலும் கூட்டணி அமைந்து இருந்தால் 30 to 35 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கலாம். எங்கள் கூட்டணியில் தெளிவாக உள்ளோம் என்றும் கூறியிருக்கிறார். அதிமுக கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய கூட்டணி. அதாவது விலகி வந்ததனால்தான் விலகி வந்தோம் எனவும், அண்ணாமலை எங்களை விமர்சனம் செய்வதை விட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 2014 சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கிய வாக்குகளை விட அண்ணாமலைக்கு குறைவாக வாக்குகள் வாங்கியுள்ளார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக 2016 நோட்டாவுக்கும் கீழ் வாங்கியது நினைவுக்கு இருக்கிறதா என்று நினைவு கூறியிருக்கிறார். அதாவது என்னவென்றால், 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமையும். அண்ணாமலை எங்களை விமர்சனம் செய்வதை விட்டு தேர்தலில் 500 நாட்களில் நிறைவேற்றுவதாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதாவது இப்பொழுது அவர் 4 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார். எனவே அவர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். முதலில் அண்ணாமலை தலைவர் பதவியை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கூறி விமர்சனமும் செய்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டிய வேலையை பார்த்து வருகிறது. அண்ணாமலை ஆரம்பத்தில் எங்களை விமர்சனம் செய்துதான் கூட்டணி போனது, மீண்டும் விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். நாங்கள் கூட்டணி விவகாரத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் மிகப்பெரிய கூட்டணி அமையும். இவ்வாறு என்று அவர் கூறி தற்பொழுது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே மோதலையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகையால் தற்பொழுது அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல்கள், தலைமை மாற்றம் குறித்து கூடி விரைவில் ஒரு தெளிவான முடிவை எடுத்து அதிமுகவின் தலைமையை மாற்றப்படுவோம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.